ஓ அப்படியா? தினேஷ் பாபு நினைவு நாள் முன்னிட்டு இன்னைக்கு இந்த குளக்கரையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை மரங்கன்று நட்டோம். அவருடைய நினைவாக பிறந்த நாள், கல்யாண நாள், அப்புறமா நம்ம இந்த 80வது வயசு 60வது வயசு கல்யாணம் நாள் எல்லாமே சிறப்பாக கொண்டாடணும். இதை வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்குது. அந்த வெயில் வந்து நம்மளாக தான் அழிச்சதுனால தான் இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் உருவாக்கணும். அதை முன்னிட்டு நம்ம வந்து இன்னும் மரங்க இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சியெலாம் பொது நிகழ்ச்சியெலாம் எங்கே நடந்தாலும் மரங்க எங்கெங்கே வைக்கணுமோ நம்மளால் இயன்ற வரைக்கும் பண்ணணும். இதுதான் சன் தாமரையுடைய நிகழ்ச்சி. உங்கள் பேர் என்ன தம்பி? நிகேஷ்ன்றவங்க நிறைய இடம் நான் பார்த்துருக்குறேன். நான் பார்த்த வரைக்கும் எல்லா இதுலேயும் நிகழ்ச்சியிலும் கலந்துப்பாங்க. கோபிநாத்ன்றவரும் எல்லாம் பொதுவாகவே எல்லா நிகழ்ச்சிக்கும் பண்ணுவார். நிகேஷும் நிறையா அவர் கூடிய பயணம் பண்ணுறாரு. நிறைய இடத்துல அவரும் மரம் செடியெல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அந்த கோபிநாத் வழிகாட்டுறது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டு. அவரை மாதிரி எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுமாரி வழிகாட்டினா இந்த நாடு சீரும் சிறப்பாக செழுமையாகவும் இந்த முதலமைச்சரும் இதுக்கு மனசு வைக்கணும். நம்ம மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம நாட்டை நல்லா பேணி காக்கணும். இயற்கை வளங்களை கொஞ்சம் சீரும் சிறப்பாக செஞ்சால் ரொம்ப செழுமையாக நம்ம நாடு மாதிரி வளமான நாடு. நம்ம நாட்டில் எந்த வளமும் இல்லாத நாடே இல்லை. அந்நிய நாட்டிலே போக வேண்டியதில்லை. நம்ம நாட்டிலேயே எல்லா வளமும் இருக்குது. அது பேணி காத்தாவே ஐயா முதல்வருக்கும் எதிராக நான் தப்பாக பேசியிருந்தா கூட மன்னிச்சிடுங்க. நான் ஒரு இயற்கை ஆர்வலர் வெங்கட்ராவ், சன் தாமரை நிகழ்ச்சி. நன்றி.